ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண ரெசிபிஸ் எல்லாமே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் ஒரு 7-8 ஐட்டம் பண்ணினேன். எப்படி பண்ணினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவை காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அது 2 டைம் கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு இதை வேக விட்டுட்டேன். குக்கரோட மூடி போட்டு மூடி வேக விட்டுட்டேன். இதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பொங்கல் செய்யும்போது பாசிப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம்னா நமக்கு பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல் இருக்காது, நல்லாயிருக்கும். அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இது நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 3-4 டைம் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துட்டு மறுபடியும் குக்கர்லேயே சேர்த்துக்கலாங்க. குக்கர் சூடாக இருக்கும், அதனால் அதிலே கழுவ முடியாது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தால் நல்லா குழஞ்சி வந்துடும். அதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இது எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா அப்பம் செய்கிறதுக்காக. அதுக்கு தண்ணி அளவெல்லாம் கிடையாது. தேவையான அளவு கரைஞ்சி வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு சின்ன வாழைப்பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வாழைப்பழம் சேர்க்காமே பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. நான் வடிகட்டி வச்சுருந்தேன், அதை தான் அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. தண்ணி அப்போ ஊற்றுறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம இதை கடைசியாக செய்யலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு. குக்கர் அடுத்து நமக்கு தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சுண்டலை வேற ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கிறேன். அந்த தண்ணியோட வைங்க, அப்போ தான் சுண்டல் காஞ்சி போகாமல் இருக்கும். அப்புறமா தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து வடைக்கு பருப்பு ஊற வச்சுருந்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பு மட்டும் எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். இது பருப்பு பூரணம் செய்கிறதுக்காக. நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிடலாம். கழுவிட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி விசில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. நான் விசில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பொங்கலுக்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் பருப்பு, 1/2 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் திக்காக வர்ற மாதிரி வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் சேர்த்துக்கலாங்க. வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் திக்காக சேர்த்தோம்னா பொங்கலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் திக்காகி வரட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குக்கர் வச்சுருக்கேன். இது மோதகம் பண்ணுறதுக்காக. கடலைப்பருப்பு வெந்து வந்துருச்சு. அதை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்த பின்னாடி மறுபடியும் இதில் 1/4 கப் அளவில் பார்த்தீங்கன்னா 2 டைம் அரிசி சேர்த்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அரிசி சரியாக இருக்கும். இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராகி வரும். அதுக்காக தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். 1/4 கப் அளவுக்கு பருப்பும் 1/2 கப் அளவுக்கு அரிசியும் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க.
இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு வேக வச்சிடலாங்க. இதை எடுத்து நான் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்து பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்காக ஒரு சின்ன பேனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கிஸ்மிஸ் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. ஒரு 20 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பொங்கல் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா திக்காகி வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். நெய் இந்த முந்திரி பருப்போடு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சோம்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடலை தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துருக்கேங்க. கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்ச கடலையை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சுண்டல் பொறுத்தளவுக்கு தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வந்து ஒரு தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. உதிரி உதிரியாக வர மாதிரி. இது வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மோதகத்துக்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து இதில் தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். இதை சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு வெல்லத்தை வந்து இடித்து வந்து வச்சுருந்தேன். தேவையான அளவு அளந்து மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்ட பின்னாடி இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, இது வந்து சாப்பிட்ற கற்பூரம் தான், சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதத்தில் இது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடலாம். பாருங்கள், இப்போ மோதகத்துக்கு உள்ளது தயாராகிடுச்சு. இது வந்து ஆறுனுச்சுன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். கடைசியில் வேக வைக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து கரைக்கணும். நான் வந்து இந்த பாத்திரத்தையே வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல, அதிலே வந்து 1/4 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைச்ச வெல்லத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தோம்ல, கடலைப்பருப்பு, அதை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் வந்து கரைஞ்சதை வந்து சேர்த்த பின்னாடி நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து வந்து இந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பருப்பு பூரணம் பண்ணுறதுக்காக நான் வந்து கையிலே வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன்னா கூட அரைச்சிக்கலாம். ஒரு சில பருப்பு இப்படி முழுசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கையிலே வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா திக்காகி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆறுனதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி திக்காயிரும். அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டைக்கு 3/4 கப் அரிசி மாவில் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெள்ளை தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க.
1 கப் வந்து அளந்து சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த வெள்ளை தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிற ஸ்டேஜில் அடுத்து இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெல்லமும் வந்து மொத்தமாக இடித்து வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா தேவையான அளவு அளந்து போட்டுட்டு நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு சில அந்த கட்டியெல்லாம் இருந்துச்சுங்க தேங்காயில். அது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோம்னா அப்படி தான் ஒரு சிலது இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பின்னாடி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்வீட் பண்ணும்போது நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு திகட்டாது. அதனால தான் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நெய் நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். கால் கப்பாக வந்து 3 டைம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பின்னாடி மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா அரிசி மாவுமே பார்த்திங்கன்னா அணிலோட கொழுக்கட்டை மாவு தான் வாங்கிட்டேன். எனக்கு அரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் இந்த டைம் கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டை மாவு வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ இது 3வது டைம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாக இருந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாங்க. இது வந்து ஆறட்டும். கடைசியில் எல்லாத்தையும் ஒரே டைமில் வச்சு அவிச்சிக்கலான்னு ரெடி பண்ணி மட்டும் சைடில் வச்சுருந்தேன். எல்லாம் ஆறி வரட்டும் அப்படின்னு. அடுத்து வந்து பூரண கொழுக்கட்டைக்கு வெளியே மாவு தயார் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 கப் தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த மாவுக்கு வந்து வெளியே இருக்க மாவுக்கு உப்பு தேவைப்படும் அதுக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு வந்து மாவு வந்து சேர்த்துக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி இதுவும் அணில் கொழுக்கட்டை மாவு தான். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னா லைட்டாக சுடு தண்ணி வந்து தெளித்து விட்டு கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாங்க. இது இந்த பாத்திரத்திலே வைக்கக்கூடாது. வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். இல்லைன்னா இந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இறுகி போயிடும். வரன்னு ஆயிரும். அதனால் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நான் வந்து எடுத்து சைடில் வச்சுட்டேன். அடுத்து எள்ளு பூரணம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கரைச்சி வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேங்க. வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு 2மே எடுத்திருக்கேன். 2ஐயும் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இது தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா வந்து எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் வந்து நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாங்க. நல்லா இந்த மாதிரி திக்காகி வரணும். இந்த மாதிரி நல்லா திக்காகி வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறின பின்னாடி நமக்கு வந்து உள்ளே வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தயாராகிடும். இப்போ எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிஞ்சு அடுத்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதகத்துக்கு உள்ளதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சில் வந்து நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பட் இந்த அச்சு இருக்கிறனால சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி அச்சில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து 9 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை சைடில் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டைக்கு வந்து எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இதை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமர் அந்த பிளேட்டை வச்சுட்டு இதில் வந்து வாழை இலை இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் வச்சு வேக வச்சா நல்லா வாசமாக இருக்கும்ன்ட்டு வாழை இலை வந்து ஒரு பீஸ் வாழை இலையை உள்ளே வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மோதகம் எல்லாத்தையும் அடுக்கிட்டு மூடி வேக விட்டுட்டேன். அது வெந்துட்டுருக்க கேப்பில் பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டேங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம கலரான வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் பார்க்க நல்ல கலராக இருக்குங்க. எனக்கு கிடைச்ச வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கலர் இவ்வளோ கம்மியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துட்டேங்க. நான் போட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைஸில் வந்து 8 பீஸ் வந்து கிடச்சிச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
பூரண கொழுக்கட்டை பண்ணோம். பருப்பு பூரணமும் எள்ளு பூரணமும் நல்லா ஆறி இறுகி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெளி மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக இறுகின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் லைட்டாக சுடுதண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க. நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து வந்து பருப்பு பூரணத்தை வந்து ஃபஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கையில் லைட்டாக தண்ணி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த அச்சுக்குள்ளே வச்சுட்டு பருப்பு பூரணத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டேங்க. உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி கிராக் இருந்ததுன்னா இந்த மாதிரி கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆயிரும். பருப்பு பூரணம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மோதகம் வெந்து வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இதை வெளியே எடுத்து வச்சுட்டேன். டச் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்துருந்துச்சு. இதை எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்து புடி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டேங்க. இது வந்து சின்ன பாத்திரம் அப்படிங்கிறனால கொதிக்கிறதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். கொழுக்கட்டைக்கு துணியை பார்த்திங்கன்னா ஈரமாக பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையை வச்சு அதை வேக விட்டுட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு பூரணம் வந்து தயாராகிடுச்சு. மீதி இருக்கிற மாவு வந்து எள்ளு பூரணத்துக்கு சரியாக இருக்கும். எள்ளு பூரணத்துக்கு இந்த மாதிரி அச்சு தாங்க எடுத்துக்கிட்டேன். சேம் ப்ரொசீஜர் தான். 2 சைட்லேயும் வந்து மாவு வச்சுக்கணும். மெலிசா வந்து 2 சைட்லேயும் மாவு வச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா பூரணத்தை வச்சு அச்சு வந்து வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள் எள்ளு பூரணம் நல்லாவே வந்து இறுகி வந்துருச்சுங்க. சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா பக்கமும் வந்து மாவு வந்து இந்த மாதிரி பின்னாடியெல்லாம் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த பூரணமும் சரியாயிருச்சுங்க. இந்த பூரணமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா புடி கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சுங்க. இதை எடுத்து நான் வெளியே வச்சுட்டு மறுபடியும் இந்த கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வச்சுட்டேன். எள்ளு பூரணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் உருண்டையாகவும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கொழுக்கட்டை எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அப்பம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அதில் சோடாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்பம் வந்து பண்ணணும். நான் வந்து இது குழிப்பணியார கல்லில் தாங்க பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. இது வந்து ஜஸ்ட் குழிப்பணியார கல்லில் நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு ஊற்றி எடுக்கிறது மட்டும்தான். அடுத்து பருப்பு வடைங்க. பருப்பு வடைக்கு வடை பருப்பு வந்து நல்லா கழுவி சேர்த்துட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். மீடியம் ஹீட்டில் வந்து எண்ணெயை வச்சு நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் பருப்பு வடை. ஸோ இந்த 2 வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.